ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுஜி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் தாங்க வீடியோ. சண்டேனாலே எல்லார் வீட்லேயும் ஸ்பெஷல் தான். இன்றைக்கி காலையில் டிஃபன் நம்ம வீட்டில் இட்லி, முட்டை தோசை, கறி குருமா நம்ம ரெடி ஆயிடுச்சுங்க. மத்தியானம் சிம்பிளாக விட்டாச்சுங்க. இப்போ ஈவினிங்க்கு பசங்க வந்து பரோட்டா ரொம்ப நாளாக செய்ய சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் செஞ்சுருக்கேன் வீட்டில், ஆனால் ரொம்ப அடிக்கடி செய்ய மாட்டேன். அது பெரிய ப்ராசஸ் அப்படின்னு எனக்கு ஒரு நினப்பு. ஆனால் சரி, வெளியே வாங்கி பரோட்டா சாப்பிட்லான்னு பார்த்தா அந்த சுடுறவரை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் நமக்கு. பார்க்காம சாப்பிட்டுட்டா பரவாயில்ல, அது ரெடி பண்ணுறவங்க அது செம்மையாக வேர்த்து ஊற்றி அதை ரெடி பண்ணுறத பார்க்கும்போது கஷ்டம்தான். இருந்தாலும் அந்த அனலில் வச்சு அவங்க செய்யும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். நான் ரொம்ப வந்து வெளியே வாங்க மாட்டேன் அந்த பரோட்டா அந்த மாதிரி ஐட்டம்லாம். சரி, நம்ம வீட்லேயே செய்வோமே, பசங்களும் வேறு அன்றைக்கி ரொம்ப தொல்லை பண்ணாங்க செய்யலாம் அப்படின்ட்டுன்னு. அதனால் வந்து வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சுங்க. மாவில் வந்து முட்டை, பால், சர்க்கரை, உப்பு, சோடா மாவு எல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டோம். அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் வந்து அம்மா நல்லா பிசைஞ்சு விட்டாங்கங்க. 1 கிலோ மாவு எடுத்தேன் நான். 1 கிலோ மாவையும் பிசைகிற அளவுக்கு நமக்கு தெம்பு கிடையாதுங்க. அதனால் அம்மா சூப்பராக மாவு பிசையறதில் எக்ஸ்பர்ட்டாக அவங்க சூப்பராக நல்லா பிசைஞ்சு கொடுத்தாங்க. 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேங்க. எண்ணெய் தடவி ஊற வச்சதுக்கு அதுக்கும் சும்மா சல்லுன்னு நம்மளோட அந்த கிச்சன் கவுண்டர் டாப்லேயே நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதில் நல்லா வந்து இது வந்து நான் நூல் பரோட்டா தாங்க இன்றைக்கி செய்கிறேன். நான் நார்மலாக வீச்சு பரோட்டா செய்வேன், இந்த வீசி எடுத்து செய்வோம் இல்லையா, அது செய்வேன். இந்த வாட்டி சரி நம்ம இந்த நூல் பரோட்டா ஃபோனில் பார்த்தேங்க. சரி நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே, நம்ம இது வரைக்கும் செஞ்சது இல்லையேன்னு சொல்லிட்டு இந்த நூல் பரோட்டாவுக்கு மெத்தடெல்லாம் அதே மாதிரி தாங்க போட்டேன். ஆனால் வந்துட்டு இது வந்து நல்லா பெருசாக உங்களால் எவ்வளோ தின்னாக அப்படியே வந்து தேய்க்க முடியுமோ தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது கத்தி வச்சு இது மாதிரி வந்து ரொம்ப நல்ல மெலிசாக கோடு போட்டுக்க சொல்கிறாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாவு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா அந்த கீழே எண்ணெய் தடவி இருக்க தொட்டு சூப்பராக நமக்கு நல்ல பளபளன்னு வந்துடுச்சுங்க. நல்லா இது எல்லாத்தையும் ரொம்ப அமுக்கி வைக்காமல் லேசாக அப்படி தள்ளி விட்டு அதை நல்லா வந்து அந்த எண்ணெயோடவே வந்து நல்லா சுற்றி வச்சிடணுங்க. சூப்பராக நல்லா வந்து அந்த லேயராக இருக்கிறது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நம்ம நார்மலாக அந்த வீச்சு பரோட்டா நம்ம வீசி செய்வோம் இல்லையா, அதில் கூட அந்த லேயர் வந்து கொஞ்சம் கனகனமாக இருக்கும் பாருங்கள். இதில் அப்படியே நம்ம நூல் பரோட்டான்னு சொல்கிறது கரெக்டுங்க. நூலாக நம்ம அந்த கோடு போடுற பார்த்திங்களா கத்தியில், அது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா சூப்பராக இருக்குதுங்க. எனக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருந்ததுங்க. நான் நிறைய வாட்டி செஞ்சுருக்கேன், ஆனால் நார்மல் பரோட்டா இந்த வீசி பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி தான் செய்வேன். இது வந்து நூல் பரோட்டா செஞ்சு பார்ப்போமே, ட்ரை பண்ணாங்க. செம சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் வந்து நல்லா சூடாக இருக்குது சொல்லவே அடிச்சிடணுங்க. என் கை சூடே தாங்க முடியலைங்க, என்ன பண்ணுறது. சரி செஞ்சு ஆகணுமேன்னு செஞ்சேங்க. அதை பாருங்கள், நீங்களே பாருங்கள், செம சூப்பராக இருந்ததுங்க. செம சாஃப்டாகவும் இருந்தது. மேலே நல்லா அம்மா எண்ணெய் ஊற்றி சூப்பராக சுட்டாங்க. பொறன்னு இருந்ததுங்க. சாஃப்டாகவும் இருந்தது, மேலே இருந்தது கிறிஸ்பியாகவும் இருந்தது. நல்லா சூடாக அடித்து சுட நம்ம வந்து பரோட்டாவை வச்சு நம்ம வீட்டில் வச்ச சிக்கன் குருமாவையும் ஊற்றி அன்றைக்கி ஒரு புடிதான்ற மாதிரி பிடிச்சாச்சுங்க. என்ன தான் நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்டாலும் காசு போட்டு கொடுத்தாலும் நம்ம வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது மாதிரி ஒரு மன திருப்தி வராதுங்க. அவசரத்துக்கு சாப்பிட்டுக்கலாம், ஆனால் இந்த மாதிரி கொஞ்சமாவது டைம் கிடைக்க சொல்ல நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம வீட்டில் செஞ்சு தரலாம். நானும் சாப்பிட்டு பார்த்தேங்க, சூப்பராக இருந்தது. ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அந்த முட்டை பிடிச்சவங்க முட்டை போடுங்க, முட்டை பிடிக்காதவங்க முட்டை போட தேவையில்ல, வேண்டான்னா விட்டுடுங்க. நீங்கள் வந்துட்டு சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். சுஜி டைமோட ஸ்பெஷல் இது தான். வரட்டா, பாய்.